வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ மை சேனல் அம்மா இன் தெய்வம். அம்மா இன் தெய்வம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இந்த காணொளி பதிவு பார்க்க இருப்பது நம்மளோட ஒரு பாரம்பரியமான டிஷ் நண்பர்களே. இந்த டிஷ் வீட்ல செய்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய நம்ம செய்ய போற டிஷ் பார்த்தீங்கன்னா, அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. இந்த உப்பு உருண்டை தேவையான பொருட்கள் பச்சரிசி நண்பர்களே. ரேஷன் அரிசி பச்சரிசி கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரேஷன் அரிசி பச்சரிசியை நல்லா நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு 3, 4 வாட்டி கழுவிட்டு நல்லா சுத்தம் செய்து அதை தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது என்ன பண்ணுறீங்க, மிக்சிலேயோ இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்தா ரொம்ப நைஸாக அரைப்பாங்க. நீங்கள் சொல்லும் போதே கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி கொடுங்க கேட்டுங்க. அது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக உங்கள் மிக்சிலேயே தாராளமாக அழிச்சிட்டு நல்லா ஜலிச்சிங்க. ஜலிச்சு எடுத்துட்டு அடுப்பில் கொஞ்சம் ஒரு இட்லி பாத்திரத்த வைங்க. இட்லி பாத்திரத்த வச்சுட்டு அது தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இந்த நம்ம ஜலிச்சு வச்ச மாவை ஒரு வெள்ளை துணியில் இட்லி தட்டு மேலே வச்சு ஒரு வெள்ளை துணியில் அந்த மாவை கொட்டி ஒரு நல்லா ஒரு முடிச்சு போட்டு இட்லி கொப்பரையில் ஒரு 10 நிமிஷம் வேக விடணும் நம்மளே. அந்த 10 நிமிஷம் மாவு நல்லா வேகணும். வெந்து எடுத்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான உண்டான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நம்மளே. அது என்ன தாளிப்பு வேணும்னா, ஒரு கடாய் வச்சுங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய். தேங்காய் வந்து பூவாக போடக்கூடாது நம்மளுடைய பல்லாக நம்ம அரிஞ்சிக்கணும். அப்போ தான் அது நம்ம சாப்பிடும்போது அது வாயில் நம்மளுக்கு சாப்பிடும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பல்லாக நீங்கள் கட் பண்ணி போட்டுங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா நீங்கள் தேவையான அளவுக்கு வதக்கிங்க. நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த மாவு 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நம்ம அதை வதக்கி எடுத்துட்டோம். அதை நம்ம நம்ம வீடியோவில் காட்ட முடியல. அதனால் நம்ம டைரெக்டாக அந்த வெந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த இறந்த தாளிப்பையும் நம்ம இப்போ அதில் ஒன்றா அந்த மாவுலேயே சேர்த்துட்டோம். இப்போ மாவுலேயே சேர்த்துட்டு இது தேவையான அளவு உப்பு நீங்கள் ஏற்கனவே அந்த தாளிப்புலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ மாவுலேயும் சிறிதளவு உப்பு சேர்த்துங்க. அது நம்ம வீடியோவில் காட்டலை. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டருக்கு ரெடி பண்ணிவிடுங்க. நம்மளே ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணீர் பாயில் ஆகட்டும். பாயில் பண்ணோடனே அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்துங்க. மாவில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி திட்டமாக சேர்த்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்கிற அந்த லெவலுக்கு அது வரணும். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக தெளித்து சுத்தமாக மாவில் சேர்த்துங்க. அதே போல் பார்த்து உஷாராக செய்யணும் நீங்கள். ஏன்னா ஹாட் வாட்டரு பக்கத்தில் நீங்கள் உஷாராக செய்துங்க. அது தேவையான அளவு ஹாட் வாட்டர் இப்போ சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா இப்போது அதை கட்டி கட்டியாக நம்ம ஆகிடும். அதனால் நீங்கள் நல்லா அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீங்கள் கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளே கிளறி விட்டுட்டுனா அது தேவையான அளவு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்துடும். அப்போ வரும்போது இது என்ன பண்ணுங்கள், நமக்கு உடனே ஏன்னா மாவும் கொஞ்சம் நம்ம இப்போ தான் எடுத்து இட்லி பானையிலேருந்து அவுத்து மாவு கொட்டியிருக்கோம். தாளிப்பும் சூடாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியும் ஹாட் வாட்டர் சேர்க்கறதுனால ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃபேன் காற்றுலையோ இல்லை தட்டில் வச்சோ நீங்கள் ஆற வச்சுருங்க. பொறுமையாக செய்யலாம்னா நீங்கள் தட்டில் கொட்டி வச்சாலே ஒரு 5 நிமிஷம் காற்றோட அதுவே ஆறி போயிடும். இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா ஃபேன் காற்றுல ஃபேன் போட்டுவிட்டு நீங்கள் நல்லா மாவை நல்லா ஆற வச்சுங்க. ரொம்ப ஆறிட்டுனாலும் உங்களுக்கு பிடிக்கும்போது ரொம்ப அப்புறம் வெந்ததுனா கெட்டியாயிடும். ஃபேனை மீடியம் ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல இது பண்ணிவிடுங்க. தண்ணி எவ்வளோ தேவையான அளவு திருப்பி நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சு நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கணும். நம்மளே உருண்டையாக பிடிச்சு ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பில் மறுபடியும் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது இட்லி பானை கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிடிச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு இட்லி தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அந்த இட்லி பானையில் பிடிச்சு வச்சுக்க உருண்டையாக நீங்கள் அந்த இட்லி தட்டில் வச்சு இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு உப்பு உருண்டை ரெடி நண்பர்களே. இந்த உப்பு உருண்டை ரொம்ப ஒரு சத்தான டிஷ் நண்பர்களே. பாரம்பரியமான நமது உணவு, இது தமிழர்களோட உணவு. இது கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு பல பேர் இப்போ மறந்துட்டாங்க. அது ஞாபகப்படுத்த தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவனுக்கும் கொடுத்து பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டான ஒரு சத்துள்ள
ஒரு டிஷ் தான் நண்பர்களே. மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸில்